ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் அப்சஷன். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை கரி பார்க்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் கம்மியான பட்ஜெட்டில், அதாவது $1 மில்லியன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 156 மில்லியன் USD லெவலுக்கு வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இப்பயும் கண்டினியூஸாக வசூல் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த லெவல் வசூல் சாதனை பண்ணுற லெவலுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கவர். ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னோட லவ் எப்படியாவது சொல்லணும்னு நினைப்பாரு, பட் அவரால் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்க கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸில் அந்த ஸ்டிக்கை உடைச்சிட்டு என்ன நினைச்சாலும் அது நடக்கும் அப்படிங்கிற மாரி அதில் எழுதியிருக்கும். ஸோ ஹீரோ அந்த ஸ்டிக் மாதிரி இருக்க ஐட்டத்தை உடைச்சிட்டு ஹீரோயின் இந்த உலகத்திலே தன்னை தான் அதிகமாக விரும்பணும், தன்னை தான் லவ் பண்ணும் அப்படிங்கிறத வர மாதிரி வேண்டிப்பாரு. பட் அந்த வர மாதிரி வேண்டிக்கிட்ட விஷயமே அவருக்கு சாபமாக அமைய ஆரம்பிக்கும். அதாவது ஹீரோவை சுற்றி வருவாங்க. எக்ஸ்ட்ரீமான லவ், அதாவது ஒரு அதீத வன்முறையான லவ்வை ஹீரோ மேலே காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அப்சஷன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பலமாக எனக்கு பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஹீரோ மைக்கேல் ஜான்ஸ்டன், ஹீரோயின் இண்டி நவரெட்டே, இவங்க 2 பேர் தான் மேஜர் கேரக்டர்ஸ். மைக்கேல் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஹீரோயின் தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸால தான் இந்த படம் செமையாகவே போச்சு. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு பயம் உருவாகிற லெவலுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அடுத்த படம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை இந்த படத்தோட டைரக்டர் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம், ஒரு பாடி ஹாரர் படம்னு கூட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. படம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள ஒரு பரபரப்பை உருவாக்குற மாரி அழகாக பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டிக்கை உடைச்ச பிறகு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சில இடங்கள்ல லைட்டாக காமெடியாகவும், போக போக அது ஒரு மோசமாகவும் ஹாரர் எலமெண்ட்ஸாகவும் அழகாகவே ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. படம் செம சுவாரஸ்யமாக போணுச்சு. நம்மளை பயமுறுத்துகிற மாரி 2-3 சீக்வன்ஸ் படத்தில் அழகாகவும் பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட பெரிய பலம் தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பக்காவாக போகிறதுக்கு ஏற்ற மாரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் பிரச்சனைகள்னு சொன்னால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாரி ஃபீலை கொடுக்கலாம். அது மட்டும் ஒரு டிராபேக் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பக்காவான சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் டோட்டலாக ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ரிலீஸ் ஆகிருக்க சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த படம் தேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி தான். ஏன்னா வயலன்ஸ் அப்புறம் செக்ஷுவல் கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அப்சஷன் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.